கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வீட்டுமனை பட்டா மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு இலவச வீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் தலைமையில் மக்கள் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து நமது செய்தியாளர் முரளி வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். முரளி, இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளாக வீடு கட்டு வசித்து வரும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், நிலமற்ற வாடகை வீடுகளில் வசித்து வரும் குடும்பங்களுக்கு 3 சென்ட் நிலம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தென்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் குவிந்திருந்தனர். முன்னதாக தென்கனிக்கோட்டை சிபிஐ அலுவலகம் முதல் வட்டாட்சியர் அலுவலகம் வரை கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ தலைமையிலான நடைப்பயணம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அங்க வந்திருந்த மக்களிடமிருந்து மனுக்களை வாங்கி தாசில்தார் அதாவது வட்டாட்சியரிடம் இந்த மனுக்களை தளி எம்எல்ஏ வழங்கினார். தளி எம்எல்ஏ வட்டாட்சியரிடம் தெரிவிக்கும் போது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்கனவே இந்த மனுக்களை இந்த மாதிரி பொதுமக்களிடம் வாங்கி மனுக்களை வட்டாட்சியரிடம் கொடுத்த போது வட்டாட்சியர் அது முறையாக அமல்படுத்தாமல் அதாவது குப்பைகளிலும் போண்டா கடைக்கும் அதை கொடுத்ததாக எம்எல்ஏ குற்றச்சாட்டை முன்வைத்தார். தொடர்ந்து இந்த முறையாவது இது நியாயமான அதாவது அரசாங்கம் வழங்கி இருக்கிற நியாயமான கோரிக்கைகளுக்கு யாருக்கு பட்டா வழங்க வேண்டும் அவர்களுக்கு முறையாக வழங்க வேண்டும் என தளி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி முரளி.